கருத்த வெள்ளி நகைகளை பைசா செலவு இல்லாமல் புதிது போல மாற்ற வீட்டில் இருக்கும் பொருள் போதும். வெள்ளி நகைகள் பெண்கள் அன்றாடம் அணியும் அழகு கருவிகளில் ஒன்றாகும். ஆனால் காலப்போக்கில் இந்த நகைகள் கருமையாக மங்கிவிடுவது சாதாரணம். புது மாதிரி பிரகாசித்த அந்த நகைகள் பழையதாக மாறி காட்சியளிக்கும் போது பலர் செலவு செய்து புதிது போல் மாற்றுவார்கள் அல்லது மாற்றிவிடுவார்கள். உண்மையில் இதற்கு கடையில் போய் விலை கொடுத்து சுத்தம் செய்ய தேவையில்லை. வீட்டிலேயே எளிய சில பொருட்களை பயன்படுத்தி நம்முடைய பழைய நகைகளை மீண்டும் புதுசு மாதிரி மின்னச் செய்யலாம். எலுமிச்சை சாறு மற்றும் கல் உப்பின் கலவையானது வெள்ளி நகைகளுக்கு மந்திர மருந்து போலவே வேலை செய்கிறது. ஒரு பாத்திரத்தில் சூடான நீரை ஊற்றி அதில் எலுமிச்சை சாறும் 3 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அதில் நகைகளை போட்டு சில நிமிடங்கள் ஊற வைத்தால் கருமையான புள்ளிகள் அனைத்தும் மெதுவாக கழன்றுவிடும். பின்னர் சுத்தமான துணியால் துடைத்தால் போதும். நகைகள் மீண்டும் புதுது போன்று பளபளக்கும். இந்த எளிய முறையை பெண்கள் அடிக்கடி செய்து வந்தால் நகைகள் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால், கெட்சப்பும் வெள்ளி நகைகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. கெட்சப்பை பொதுவாக உணவுக்காகவே பயன்படுத்துவோம். ஆனால் இதை ஒரு பேப்பர் டவலில் சிறிதளவு எடுத்து நகைகள் மீது தடவினால் அதில் படிந்திருக்கும் கருமை மெதுவாக கரைந்துவிடும். 15 நிமிடங்கள் விட்டுவிட்டு பின்னர் சுத்தமான துணியினால் துடைத்தால் போதும். பழைய வெள்ளி நகைகள் மின்னும் தோற்றத்தில் ஜொலிக்கும். அதேபோன்று டூத் பேஸ்டும் வெள்ளி நகைகளுக்கு சிறந்த சுத்திகரிப்பாக இருக்கும். நம்மால் தினமும் பற்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பேஸ்டில் இருக்கும் மென்மையான ரசாயனங்கள் நகைகளின் மேல் இருக்கும் மங்கலான அடுக்குகளை நீக்க உதவுகின்றன. நகைகளில் சிறிதளவு பேஸ்டை தடவி 6 நிமிடம் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவினால் நகைகள் மீண்டும் பளிச்சென்று பிரகாசிக்கும். இது அதிக செலவில்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய மிக எளிய வழிமுறையாகும். வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா சேர்க்கப்பட்ட கலவையும் வெள்ளி நகைகளுக்கு அருமையான சுத்தம் தரும். சூடான நீரில் 1/2 கப் வினிகரும் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து கலக்க வேண்டும். அதில் நகைகளை 2 மணி நேரம் ஊற வைத்தால் நகைகளில் படிந்திருக்கும் கருமை முற்றிலும் நீங்கிவிடும். பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவி சுத்தமான துணியினால் துடைத்தால் நகைகள் மீண்டும் புதிய பிரகாசத்துடன் தெரியும். இதனை செய்தால் மிக பழைய நகைகளும் புதிதாக மாறும். வீட்டில் எளிதாக கிடைக்கும் துணி துவைக்கும் சோப்பு தூளையும் பயன்படுத்தி வெள்ளி நகைகளை சுத்தம் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் சூடான நீரில் சிறிதளவு சோப்புத்தூள் சேர்த்து நகைகளை அதில் ஊற வைத்தால் சில நிமிடங்களில் அதன் மங்கலான தோற்றம் மறைந்துவிடும். பின்னர் சுத்தமான நீரில் கழுவி துடைத்தால் நகைகள் ஜொலிக்கும். எந்த சிரமமும் இன்றி குறைந்த செலவில் சுத்தம் செய்யும் இந்த வழிமுறை அனைவருக்கும் எளிதாக செய்யக்கூடியது.